ஆட்டோ எல்லையை விரிவுபடுத்த கோரியும் எல்லையை தாண்டி சென்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து உதகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டம். ஆட்டோக்களில் எல்லை அளவை அதிகப்படுத்த தடையாக உள்ள உதகை நகர மன்ற துணைத் தலைவர் ரவிக்குமாரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை காவல்துறையினர் கைது செய்த நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நலசங்கம் சார்பில் தற்போதுள்ள 15 கிலோமீட்டர் தூரத்தை 30 கிலோமீட்டர் தூரமாக எல்லை அளவை அதிகப்படுத்த கோரி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி முதல் காலை கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட போக்குவரத்து அலுவலரிடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் ஆட்டோக்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் இயக்கி வந்தனர். இந்நிலையில் உதகையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைக்காரா பகுதிக்கு ஆட்டோக்களில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்றுள்ளனர். அப்போது பைக்காரா காவல்துறையினர் 3 ஆட்டோக்களை தடுத்து நிறுத்தி எல்லை தாண்டி சென்றதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 ஆட்டோக்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். இந்நிலையில் இன்று உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நலசங்கம் சார்பில் எல்லை அளவை விரிவுபடுத்த கோரியும் எல்லை தாண்டி சென்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய கோரியும் ஆட்டோக்களின் எல்லை அளவை அதிகப்படுத்த தடையாக உள்ள நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமாரை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களை இயக்காமல் காவல்துறையினர் அனுமதியின்றி உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கிட்டத்தட்ட ஊட்டியில் ஒரு 45-50 ஆண்டு காலமாக பல்வேறு தமிழர்கள் ஆட்டோ இயங்கிக் கொண்டு வருகிறதுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஊட்டியில் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to ஒரு 200-250 வண்டிகள் மாத்திரம் தான் ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு இங்கே பர்மிட் கொடுத்து இந்த சிட்டிக்குள்ளே ஓடி அனுமதி கொடுப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 ஆட்டோக்களுக்கு மேலே இந்த சிட்டிக்குள்ளவே இயங்கிக் கொண்டு வருகிறது. இதை குறித்து நாங்கள் அநேக முறை அநேக அதிகாரிகள் இடத்துல நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம். எங்களுடைய எல்லை அளவை அதிகப்படுத்த கோரி இங்கே ஊட்டியில் எத்தனை அரசு அதிகாரிகள் இருக்காங்களோ அந்த அதிகாரத்தின் மித்தம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு மனுக்களை கொடுத்திருந்தோம். இது வரைக்கும் எத்தனை மனுக்களை கொடுத்தோம், எங்களுக்கு உரிய ஒரு சரியான ஒரு பதில் எந்த அதிகாரியிடத்தம் வந்து இது வரைக்கும் வரல. நாங்கள் இதை குறித்து நாங்கள் மறுபடியும் எத்தனையோ அனுமதி கொடுத்தோம், எங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல. நாங்கள் இதை குறித்து நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் சங்கத்தை சேர்ந்த அனைவரையும் கூட்டி நாங்கள் எல்லாம் பேசி கலந்து ஆலோசித்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் இருக்கிற 1800 டிரைவர் ஒரு மனதோடு தேர்ந்தெடுத்து ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களை நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். எந்த ஒரு அதிகாரிகளும் எங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை பண்ண இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வர வேண்டும் என்று அவங்க வந்து முடிவு பண்றதில்ல. நம்ம வட்டார போக்குவரத்து துறை அதிகாரியை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள்கிட்ட இருக்கிற நாங்களுக்கு அந்த ஹைகோர்ட்ல இருந்து வந்த அதிகாரி அத்தாரிட்டியை நாங்கள் காட்டி அவர் கொடுக்கும் பொழுது நீங்க போலாம், உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. அது மறாத மறுபடியும் அவர் என்ன சொல்றாருங்க, நீங்க அங்க போக கூடாது, உங்களுக்கு அதோட இல்ல, உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு நாளுக்கு ஒரு நாள் அவரோட வார்த்தையை மாற்றி கொண்டே வருகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு எங்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய ரொம்ப மோசமா ஒரு பட்டுக்குழியில தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு 1800 குடும்பமும் எதை நம்பி இருக்குதுன்னா இந்த 1800 குடும்பம் எதை நம்பி இருக்குன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஆட்டோவை நம்பி தான் நாங்கள் எல்லா காரியத்திலும் இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு சில அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த இதோட மித்தமா நாங்க பேச அவங்களுக்கு வந்து முன் வந்தாலும் சில ஆளுங்கட்சியை சார்ந்த சில அரசியல் பிரமுகர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுக்க கூடாது, இதை உடனடியாக நீங்க தடை பண்ணி நிறுத்தணும். ஏன்னா இதுல முக்கியமா யாருன்னு பாத்தீங்கன்னா ரவிக்குமார் நகராட்சி மன்ற தலைவர் அவர்கள் என்ன சொல்றா இதை யாரும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது, அவங்களுக்கு இதை உடனடியாக நிறுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட தம்பி ஒருத்தர் வந்து சுற்றுலா வழிகாட்டின் சங்கத்துல ஒரு உறுப்பினராக அவர் இருக்கிறாரு. அதனால அவரு என்ன சொல்ற அவருங்க மூலியமா போய் மனு கொடுத்து இது அரசியல் ரீதியா கொண்டு போய் இதை வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது, தடை பண்ணணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு. என்னன்னா எங்களோட சங்கம் வந்து ட்ரேட் யூனியன், எங்களோட சங்கத்துல அனைத்து கட்சியும் சார்ந்த அனைத்து நண்பர்களும் இருக்கிறாங்க. நாங்க இது அதிமுக கட்சியோ திமுக கட்சியோ பாமக கட்சியோ பாட்டாளிகள் கட்சியோ எந்த அரசியல் சங்கத்தை கட்சி எந்த அரசியல் கட்சியோட சார்ந்த சங்கம் எங்களோட சங்கம் இல்ல. எங்களோட சங்கம் ட்ரேட் யூனியன் ஒரே சங்கமானது. எங்களோட சங்கத்துக்கு ஜாதி இல்ல, மதமும் இல்ல, இனமும்
இல்ல, எதுவுமே இல்லைங்க. எங்களோட ட்ரேட் யூனியன் அனைத்து அரசியல் பிரமுகர்களும் எங்க சங்கத்திலே இருக்கிறாங்க. அதனால நாங்க இதை ஆளுகிற திமுக இந்த உள்கட்சியில இங்க ஊட்டிகளை இருக்கிற அந்த நிர்வாகத்தை நாங்க வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அத்தாரிட்டி கூப்பிட்டு நாங்க பேசி இதுக்கு நாங்க ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும்.